அதிமுகவுடைய மூத்த வழக்கறிஞரும் ராஜ்யசபா உறுப்பினருமான இன்பதுரை நம்மிடம் இருக்கார். அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம். நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் கருத்துரிமை என்று ஒரு சில வாதங்கள் முன்வைக்கப்படுகிறது. கருத்துரிமைக்கு எதிரானவரா இன்பதுரை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எப்படி பார்க்குறீங்க? கருத்துரிமை எல்லாருக்கும் கருத்துரிமை இருக்குது. 1901 கருத்துரிமைக்கு பாதுகாப்பு இருக்குது. உங்கள் கருத்துங்கிறது என்னுடைய மூக்கை சீண்டும் வரதான். என் மூக்கு வர நீங்கள் கருத்து தெரிவிக்கலாம். அது என் மூக்கை தொட்டுருச்சுன்னா அது என்னுடைய தனி உரிமையை பாதிக்கும். இதில் எடப்பாடியார் சொன்னதை திருச்சி சொல்கிறதன் மூலமாக சமுதாயத்தில் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துகிறாங்க. அவர் தவறானவர் போல் ஒரு சித்திரத்தை ஏற்படுத்துகிறாங்க. அப்படின்னா அது 1902 அதை தடை செய்யுது. அதுவும் அரசியலமைப்பு சட்டம் தான். அப்போ 1901 உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும்னா 1902 அவருக்கு பாதுகாப்பாக இருக்கணும் இல்லையா? 1902 அரசியலமைப்பு சட்டம். அதன் மூலமாக நடவடிக்கை எடுக்கணுங்கிறது வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் என்ற முறையில் அந்த நடவடிக்கை எடுக்கலாம் என்று சட்ட ஆலோசனை அவருக்கு வழங்கினேன். எனவே அதை முதல்ல ஒரு அறிவிப்பாக கொடுங்க. ஏன்னா இப்போ மீடியாக்கள் தெரியாமல், அதாவது புரியாமல், அறியாமல் அந்த பொய் உரைக்கிற முதலமைச்சர் தான் ஆரிஜினேட்டர். அவர் சொல்வது உண்மை என்று நம்பி அவங்க செய்தி போட்டிருக்காங்க. அந்த செய்தி தவறானது என்பதை நீங்கள் தெரிவிங்கள்னு. நீங்கள் உங்கள் பேரில் ஒரு கார்டு போடுறாங்க, அதை நீங்கள் ஃபேக் நியூஸ்ன்னு பின்னாடி சொல்கிறீங்க. அது போட்டவர் யாருன்னு ஆரிஜினேட்டரை கண்டுபிடிச்சிங்கன்னா அது எங்கே போய் நிற்கும்? உங்களுக்கே தெரியும். பென் இஸ் மைட்டர் தான் ஸ்வாட். புரியுதா? அதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். இல்லைனா உங்களுடைய நட்புகளுக்கு களங்கம் ஏற்படும். உங்களுக்கு இருக்கிற குட்வில் போயிடும். எனவே தான் நான் மீண்டும் மீடியாக்களுக்கு சொல்கிறேன், ஒரு செய்தி அது முழுமையான அந்த இதை நீங்கள் வீடியோவை பாருங்கள். அவர் பேசியிருக்கு, தெளிவாக பேசியிருக்கார். அதிமுக பார்த்தீங்கன்னா அமைச்சர் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கும்போது அன்பழகன் சொல்லியிருக்காரு 50% உயர்கல்வித்துறை ரேஷியோ ரொம்ப அளவில் நம்ம அதிகமாக இருக்கும். ஏடிஎம்கே 10 வருஷம் நிறைய அதுக்காக பாடுபட்டீங்க. ஆனால் அப்போ 2017 ஹெச்ஆர்என்சி ஃபண்டு எடுத்து எடப்பாடியும் ஒரு பில்டிங் கட்டியிருக்காரு அப்படின்ற ஒரு கார்டு போடுறாங்க. அதாவது அவர் சொல்கிறாரு கல்வி கூடாதுன்னு அவர் சொல்லலை. அவர் ஹெச்ஆர்என்சி ஃபண்டை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணீங்கன்னு கேள்வி கேட்கல. ஹெச்ஆர்என்சி ஃபண்டை தான் எடுக்கணுமா? அரசு நிதி எங்கே போச்சு? நீங்கள் தான் நிமிர்ந்து நிற்குதுன்னு சொல்கிறீங்களே. தமிழ்நாடு 9.69% ஜிடிபி இருக்குதுன்னு சொல்கிறீங்களே. தமிழகம் வருவாயில் மிஞ்சி தனிநபர் வருவாயில் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறீங்களே. அந்த பணம் எங்கே போச்சுன்னு கேட்குறாரு. நான் என்ன சந்தேகப்படுறேன்னா, இவங்க கல்வி குறித்தோ எடப்பாடியார் குறித்தோ இல்லை. எடப்பாடியார் எப்படி காணிக்கையில் கை வைக்கலாம், உண்டியலில் கை வைக்கலாம்னு கேட்டவுடனே இவங்களுக்கு பதட்டம் ஏறுவது உதறல் ஏற்படுகிறேன் நான் நினைக்கிறேன். ஹெச்ஆர்என்சி மினிஸ்டரும் பல விளக்கங்கள் கொடுத்துருக்காரு. குறிப்பாக தங்க நகையை உருக்கிறது, குறிப்பாக இவருடைய ஆட்சி காலத்தில் அதிகமான குடமுழுக்கம் நடத்துறது, அதற்கான வேலைகளும் ஹெச்ஆர்என்சியான ஒர்க்கும் போயிட்டு தான் இருக்குன்னு சொல்கிறாரு. அது அவருடைய விளக்கம். ஆனால் நீதிமன்றத்துக்கு வரும்போது தான் தெரியும். வருங்காலங்களில் அது தொடர்பான கேள்விகள் எழும்போது உரிய பதிலை அவர் தெரிவித்தால் நல்லது. பல்டி பழனிசாமி என்றவங்கள கூட இன்றைக்கி விமர்சனம், கடுமையான விமர்சனத்தை சேகர்பாபு வைத்திருக்கு. யார் அவரா? அண்ணா அம்மையாருன்னு சொல்கிறாரு. புரட்சித் தலைவி அம்மா என்று நீங்கள் சட்டமன்ற பதிவேடுகளில் போய் பார்த்தா அவரை விட புகழ்ந்தவர் அதிகமாக இருக்க முடியாது. அவர் பல்ட்டி எடுத்து நேற்று தினத்தில் பேட்டியில் அம்மையாருன்னு சொல்கிறாரு. அவர் சொல்கிறாரு பாஜக அதிமுக விழுங்கி விட்டது அப்படிங்கிறாரு. இவரை தான் திமுகங்கிற அனகொண்டா விழுங்கி விட்டது என்று நான் சொல்கிறேன். குறிப்பாக நேற்று வைகோ சொல்லியிருக்காரு 2006 அந்த அம்மாவை சந்திச்சிருக்கக்கூடாது என்ற ஒரு கருத்தையும் நேற்றைக்கு பேசியிருக்காரு. அது எப்படி பார்க்குறீங்க? வைகோ அவர்கள் நேற்று பேசும்போது 2006 நான் அந்த அம்மா ஜெயலலிதாவை பார்த்துருக்கக்கூடாது, நான் திமுக கூட்டணியில் இருந்திருக்கும், பெரிய தவறு செய்துவிட்டேன் என்று வைகோ சொல்லியிருக்கேன். வைகோ நான் மதிக்கும் மிகப்பெரிய ஒரு நபர். அவர் இப்போது அரசியலில் தப்புத்தாளம் போடுகிறார் என்று மட்டும்தான் சொல்வேன். அவருடைய கருத்துக்களை ஒரு வயது முதிர்ந்தவரின் வெயில்கால பேச்சுன்னு அதை எடுத்துக்கலாம். மற்றபடி அவரை குறை சொல்வதற்கு ஏதுமில்லை. பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவாக பகிர்ந்திருக்கார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் விஜயுடன் ரமேஷ்.